அன்னைக்கு என்ன வெட்டினவன் நீதானே? எங்கடா போயிடுவ நீ? சிக்கிட்டல்ல, மாட்டுவ. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டைலாக் எல்லாம் ஓகே. இப்ப பார்த்து ஃபோன் பண்ணானா நல்லா ஃப்ளோல அடிச்சு விட்டுறலாம். நாம ரெடியா இருக்கோம், அவ ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாள. நம்மளே பண்ணி பேசிட்டா வேணாம், சிக்கலாயிடும். அவ பண்ணட்டும், அப்புறம் நாம் பேசுவோம். அட, அவளுக்கும் 100 ஆயுசு. நாம அவளை நினைச்சிட்டு இருக்கோம், அவன் நம்மள நினைச்சிட்டு இருக்கா. பேசிட வேண்டியதான். ஹலோ. சொல்லு கவிதா. என்னங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்க ஞாபகமாவே இருக்குதுங்க. அப்படியா? எனக்கும் ஓ ஞாபகமாவே இருக்கு. எங்க இருக்கீங்க? இங்க திருப்பதியில தான். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சுதா? இல்ல, இன்னும் முடியல. கல்யாணம் வேற யாருக்காவதா இல்ல உங்களுக்கா? தாலி எடுத்து கொடுத்துட்டு நீங்க வர வேண்டியதானே? என்ன அங்க என்ன உங்களுக்கு வேலை? அம்மா கொஞ்சம் மெதுவா பேசுங்கம்மா. இல்ல, ஒரு வாரம் ஆகும் நான் வர்றதுக்கு. கல்யாணம் முடியல இன்னும். ஒரு வாரம் முன்னாடி சொன்னீங்க, அதுல 2 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 5 நாள் தானே இருக்கு. அது இருக்கு. என்ன ஏமாத்துறீங்களா? டிராமா போடுறீங்களா? நானே கிளம்பி அங்க வந்துருவேன். ஐயோ, அப்படிலாம் பண்றாத. உனக்கு சந்தேகமா இருந்தா பக்கத்திலேயே தெலுங்கு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர்கிட்ட கொடுக்குறேன், நீயே பேசு. அவருக்கு தமிழ் தெரியாது, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்க. ஒரு நிமிஷம் கொடுக்குறேன், நீ பேசு. சார், என் ஃப்ரெண்டு கவிதா உங்கள்கிட்ட பேசணுமா? நீங்களே பேசுங்க சார். కవిత గారు చెప్పండి, బాగా ఉన్నారా? என்னது? సుబ్బు గారు ఇక్కడ తిరుపతిలోనే ఉన్నారు. మా అమ్మాయికి పెళ్లి, అందులో పాల్గొనడానికే వచ్చారు మేడం. என்னது? பால் கூட எடுத்தாரா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ఇక్కడ నుండి మా సొంత ఊరికి వెళ్తున్నాము. అక్కడ మా గుడి తిరునాళ్ళు చాలా బాగా ఉంటుంది. సారు ఆయన వైఫ్ మా తెరనే ఉన్నారు. ஹலோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் கனகா, உனக்கு தெலுங்கு தெரியுமா? அம்மா, நான் ரவி தேஜா ஃபேனுமா. சரி, நீ பேசு. யாரோ தெலுங்குல பேசுறாங்க. பேசு. హలో, ఇక్కడ రవితేజ ఫ్యాన్ స్పీకింగ్. అక్కడ యారు? ఒక వారం తర్వాత వస్తారు సారు. என்னதே? யோ, என்னையா பேசுற? ஊருக்கே ஃபோன் చేసి டிஸ்டர்ப் செய்யறதோ. யோ, யார பத்து ஒத்துங்கற? எங்க அம்மா ஒத்து உதறது திருப்பதி வரைக்கும் தெரிஞ்சு போச்சா? మేడం, నా ఊర్లో సెల్ ఫోన్ సిగ్నల్ రాదు.
ఒక వారం డిస్టర్బ్ చేయొద్దు. அம்மா இந்த ஆளு சும்மா சும்மா ஒத்துங்கிறம்மா. நீங்களே பேசுங்கம்மா. హలో మేడం, సుబ్బు గారు ఒక వారం తర్వాత వస్తారు. మా ఊర్లో సెల్ ఫోన్ సిగ్నల్ రాదు మేడం. ఒక వారం సార్ను డిస్టర్బ్ చేయకండి, ఓకే? ஹலோ சார், நீங்க சுப்பு கிட்ட போனை கொடுங்க. పెడుతున్నాను. ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சு. ஐயோ, வாயிலே நுழைய மாட்டேங்குது. எப்படியோ பேசி சமாளிச்சாச்சு. அம்மா நிஜமாவே அவர் திருப்பதி தான் போயிருக்காருன்னு நினைக்கிறேம்மா. அதான் தெலுங்குல பேசுறாங்கல்ல. என்ன இழவோ. ச்சே. பா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு? அது டிராமா ரிஹர்சல். டிராமாவா? யார்கிட்ட டிராமா? என்ன டிராமா? இல்ல, இது ஒரு டிராமா, தெலுங்கு டப்பிங். தெலுங்கு டப்பிங் டிராமாவா? என்ன உளற? இது தமிழ்ல இருந்து தெலுங்கு டப்பிங். அண்ணா, வர வர உன் போக்கே சரியில்லை. எங்க யார்கிட்டயும் எதுவும் நீ சொல்ல மாட்டேங்கிற, உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. ஆனா ஏதோ பெரிய தப்பு மட்டும் பண்ணிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் என்கிட்ட நீ மாட்ட தான் போற. நீ சந்தேகப்பட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இது என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அதுக்கு டிராமா ரிஹர்சல் தெலுங்கு. నేను వస్తాను. ஷோ, வாங்கிட்ட பேசுறதுல நான் டோட்டலா கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். நான் வரேன். இப்படி இருந்த வீடு வெறிச்சோடி இருக்கு. காயத்ரி, காயத்ரி, கிச்சன்ல இருக்கேங்க. இங்க வாமா. இந்தாம்மா, உனக்கு ஒரு சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன திடீர்னு? நான் கேட்காம நீங்களா வாங்கி கொடுக்குறீங்க? ஏதாவது தப்பு தாண்டா பண்ணிட்டு வந்துட்டீங்களா? ஐயோ, என்ன திடீர்னு புருஷன் சாரி வாங்கிட்டு வந்தா அவன் தப்பு தண்டா பண்ணிட்டு வரான்னு அர்த்தமா? அது வரும்போது ஒரு ஷோ கேஸ்ல இந்த சாரி பார்த்தேன், நீ கட்டினா அழகா இருக்குன்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். என்னையும் கடைக்கு கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அதுக்கு என்ன, கடைக்கு போய் வாங்கி கொடுத்தா போச்சு. சீக்கிரம் தீபாவளி வருது, கடைக்கு போய் நிறைய பர்ச்சேஸ் பண்ணி கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். ஏங்க, தீபாவளிக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? இப்பவே தீபாவளியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? காயத்ரி, இந்த வீட்டை பாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எவ்வளவு கலகலன்னு சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப பாரு, யாருமே இல்லாம எப்படி வெறிச்சோடி இருக்குது. இங்கதானே சுபசக்கில உட்காந்து டெய்லி மார்னிங் பேப்பர் படிச்சிட்டு இருப்பாரு. நான் கூட அவரை போய் வம்புக்கு இருப்பேன். சங்கர் இங்கதான் உட்காந்துட்டு ஆபீஸ் டீலிங்லாம் போன்ல பேசிக்கிட்டு இருப்பான். நிம்மி அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் ஓடிக்கிட்டே இருப்பா. நீயும் கலகலன்னு எல்லார்கிட்டையும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப. இப்ப பாரு, யாருமே இல்லை, சத்தமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. இந்த பேப்பரை பாரு, எடுத்து படிக்க கூட ஆள் இல்லாம அனாதையா கிடக்குது. இந்த நிலைமெல்லாம் மாறணும் காயத்ரி. பழையபடி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நல்லா கலகலன்னு இந்த வீட்டுல இருக்கணும். காயத்ரி, நீயும் சங்கரும் நிம்மி கருப்பையும் பேசி சமாளிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருங்களேன். நானும்
சுபசகல சரஸ்வ சம்மதிக்க வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன். நல்லா கிராண்டா சந்தோஷமா தீபாவளியை செலிப்ரேட் பண்ணி எல்லாரும் ஒண்ணா இங்கேயே இருக்கலாம். எனக்கும் ஆசைதாங்க. ஆனா அது நடக்குமா? ஒரு ஃபோன் பண்ணா கூட இந்த நிமி போனை கூட எடுக்க மாட்டேங்கிறா. நம்ம மேல அவ்வளவு கொலவெறியில ஆத்திரத்துல இருக்கா. அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அன்னைக்கு வந்து அவளை தரன்னு இழுத்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல. அந்த வீட்டுல ஒரு பொம்பளை தொணை கூட கிடையாது. நாம என்ன பண்ண முடியும் காயத்ரி? அந்த கருப்பு தான் வீட்டு பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டானே. எங்க அவளுக்கு சரியா சமைக்க கூட தெரியாதுங்க. என்னம்மா, எந்த பொண்ணுக்கு தான் புருஷன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா சமைக்க தெரியும்? காயத்ரி அக்கா, கருப்பு சாமி நிம்மியும் ஊட்டிக்கு போலான்னு கிளம்பிட்டு இருந்திருக்காங்க. அப்ப யாரோ கருப்பு சாமி அருவாளால் வெட்டியிருக்காங்க. ஐயோ என்னடா? ஐயோ என்னப்பா சொல்ற? யாரு? நீதான்டா. வாங்க மாமா, உங்க பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் நான் உயிரோட இருக்கனா இல்ல செத்து போயிட்டேனான்னு பார்க்கவா? அப்படி எல்லாம் பேசுறீங்க. பின்ன எப்படி பேசுறதா? நானும் நிம்மியும் ஹனிமூனுக்காக ஊட்டி போயிட்டு இருந்தோம். ஒரு கும்பல் வழிமறிச்சு அருவாளால என்ன வெட்டிருச்சு. அந்த கூலிப்படை அனுப்புனது யாரு? யாரு மாமா? யாருங்க? நீங்க 2 பேருமே யாருன்னு கேட்டீங்க. ஆனா இவன் கேட்டானா? கேட்கல. ஏன்? கூலிப்படை அனுப்புனதே பாஸ்கர் தான். ஐயோ சகல, என்ன வளர்ற? நீதான்டா. உன்னை உதைக்கத்தான நீங்க வந்திருக்க. கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறீங்களா? அவர் எதுக்கு உங்களை ஆளு வச்சு அடிக்க போறாரு? அதானே, அடிக்கணும்னு நினைச்சா நானே நேரா வந்து உதைப்பேன். ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்குலாம் எனக்கு வசதி இல்ல. பாத்தியா? ஏன் முன்னாடியே இப்படி சொல்றவ ஏன் நடிச்சிருக்க கூடாது? ஐயோ ஏங்க இப்படி பண்றீங்க? உங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. இங்க பாருங்க, ஏன் புருஷன் ஏன் உங்களை ஆள வச்சு அடிக்கணும்? நீங்களும் அவரும் சகல தானுங்க. இவனுக்கு தான் என்ன பிடிக்காதே. ரகு உயிரோட இருந்தப்பவே ரகுக்கும் நிம்மிக்கும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுவேன் இவன். ரகு சுத்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி இவனுக்கு என் மேல கோபம் இருக்கு. நிம்மி இவன் கிட்ட என்ன சொன்னாலும் தெரியல. இவன் அந்த காரியத்தை செஞ்சிருப்பான். இங்க பாரு சகல, மனசுல பட்டதை சொல்றேன். எனக்கு ஒன்று ஆள வச்சு அடிக்கணும்னு ஆசை தான். ஆனா நான் பண்ணல, சத்தியமா பண்ணல. நீ இல்லனா யாரா? நீ ஒரு ஃப்ராடு, திருட. சீட்டு கம்பெனில இருந்து பணத்தை கொள்ளடிச்சவன். உன் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்க. உனக்கு ரவுடிகளோட தொடர்பு இருக்க. நான் தான் அடிக்கலன்னு சொல்றேன், திரும்ப நீ தான் அடிச்சனே சொல்லிட்டு இருக்கிற. அடிச்சதுக்கு ஆதாரம் இருக்கா? இருந்தா நான் ஏன் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? இந்நேரம் நீ ஜெயில இருந்திருப்ப. நான் உன்னை மிதின்னு மிதிச்சிருப்பேன். டேய், நீ இன்னும் சஸ்பென்ஷன்ல இருக்க, அதை மறந்துடாத. மாமா கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? வாயை மூடுறீங்களா? அவர் அடிச்சது யாருன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்காரு. நீங்க ஏன் வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பேசாம இருங்க. என்னைக்காவது இவனை உதைப்ப. இவன்கிட்ட தீர்க்க வேண்டிய பழைய கணக்கு இன்னும் பாக்கி இருக்க. வா வா, சொல்றத கேளுங்க. நம்ம எல்லாருமே சொந்தக்காரவங்க. இப்படி அடிச்சுக்கிறத பார்க்க கேவலமா இல்ல? இங்க பாருங்க, பாஸ்கர் மாமா சத்தியமா அந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டார். சொல்றத கேளுங்க. டேய், நான் தான் அடிச்சவன் சொன்னானா? ஒருத்தனும் கையில மாட்டி இருந்தா உண்மையை சொல்லிட்டு செத்துருப்பா. அப்புறம் சைட் காட்டிட்டு இருக்கிற போது அடிச்சவனை கூட்டா போ. ஏங்க, நான் சொல்றத கேளுங்க. நிச்சயம் இவரெல்லாம் அடிச்சிருக்க மாட்டாருங்க. இவர் வம்புக்கு முக்கெல்லாம் இப்ப போறதே இல்லங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடி கூட நாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், தல தீபாவளிக்கு எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு சொன்னாருங்க. நிம்மியும் அவ வீட்டுக்காரையும் கூப்பிடுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. என்னங்க இவரை போய் நீங்க தப்பா நினைக்கிறீங்க? இங்க பாருங்க மாமா, உங்களுக்கு வேற யாராவது எதிரி இருக்காங்களா? அவங்க யாரும் நம்ம கண்டுபிடிச்சா நீங்க கவலைப்படாதீங்க. அந்த ராஜாவை உதைச்ச
அவனும் செய்யலங்கிறான், இவனும் பண்ணலங்கிறான். பின்ன இன்னும் லிஸ்ட்ல ஒரே ஒருத்தன் தான் பாக்கி இருக்கான். அவனை உண்டிலன்னு பண்ற. ஆமா. ஷோ, என்னக்கா இந்த ஆளு இப்படி பண்றாரு? சந்தேகமா ஒரு லிஸ்ட் வச்சு எல்லாரும் புடிச்சு அடிச்சிட்டு இருக்காரு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்கல்ல, அது இவன் விஷயத்துல கரெக்டா தான் இருக்கு. இவன் அடிச்சவன் யாருன்னு தெரிஞ்சா இவன் அடிச்சவனுக்கு கோவிலே கட்டலாம். இப்படி பேசி பேசிதான் உத வாங்குறீங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லிடுங்க. உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சத்தியமா எதுவும் பண்ணல காயத்ரி. உங்க பொய் சத்தியத்தை நானும் பல தடவை பார்த்துட்டேன். இங்க பாருங்க, அவன் கூட ஏதாவது வம்பு தும்பல மாட்டினீங்க, அப்புறம் தொலைச்சிருவ நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றேனே. சரி, உங்க பிரச்சனை எல்லாம் விடுங்க. நிம்மிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசி. எத்தனை தடவை பண்ண முடியும்? அவ ஃபோன் எடுத்ததான் பேச முடியும். எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை நிம்மி ஆளை வச்சு கபிசாமி அடிச்சிருப்பாளோ? என்ன பேச்சு பேசுற? வாய கழுவு. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியலக்கா. இவன் வேற. ஏங்க, என்கிட்ட மட்டுமாவது உண்மையை சொல்லுங்க. நீங்க எதுவும் பண்ணல? ஐயோ காயத்ரி, நான் நம்பு காயத்ரி, நான் எதுவும் பண்ணல காயத்ரி. செத்து போயிடலாம் போல இருக்கு. எனக்கு வாழவே பிடிக்கல. ஏமா சும்மா சும்மா அதையவே சொல்றீங்க? போலீஸ்காரியா இருந்தவங்க எவ்வளவு தைரியமா இருப்பீங்க. ஏரியா ரவுடிங்கெல்லாம் உங்க பேரை கேட்டாலே அலறுவாங்க. அப்படி இருந்த நீங்களாமா இப்படி தற்கொலை அது இதுன்னு கோழ மாதிரி பேசுறீங்க? இந்த கொலகார காதல் யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்குதுமா. ஏன் காதல் பண்ணி தொலைக்கிறீங்க? அப்புறம் ஏன் அழுது அழுது புலம்புறீங்க? தெரியல, ஏன் காதல் பண்ணேனே தெரியல. ரொம்ப தைரியசாலியா இருந்தேன்னா இப்ப கோழை ஆயிட்டேன். என் மனசு கொஞ்சம் கூட தெம்பே இல்ல. என்ன நினைச்சா எனக்கு அசிங்கமா, அவமானமா, அருவருப்பா இருக்கு. போலீஸ் ட்ரெஸ் போட்ட முதல் நாளே எந்த ஆம்பளை கிட்டயும் மடங்கிடக்கூடாது, மயங்கிடக்கூடாதுன்னு ரொம்ப வைராக்கியமா இருந்தேன். இந்த திவ்யா கூட பழகி பழகி அவ வீட்டுக்கு போய் அந்த சுப்புவை பார்த்து எப்படியோ என் மனசை பறி கொடுத்துட்டேன். அம்மா, அப்படி அந்த ஆள் கிட்ட என்னமா இருக்கு? அப்பெல்லாம் ரொம்ப நேர்மையா இருப்பாரு, உண்மையா வெளிப்படையா பேசுவாரு, கண்ணியமாவும் நடந்துப்பாரு. முக்கியமா பொண்ணுங்களை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாரு. அந்த நல்ல குணம்தான் என்ன கவர்ந்தது. நான் எப்படி அந்த ஆள்கிட்ட காதல விழுந்தேன்னே தெரியல. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அவரை காதலிச்சிட்டேன். அவரு சரச புருஷன் தெரிஞ்சு காதலிச்சிங்க பாரு, அதுதாமா தப்பு. நான் வேணும்னே பண்ணல, தெரிஞ்சும் என்னால விட முடியல. காதல்னா அப்படிதான். அது காதலிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடும். மூளையும் மனசும் வேற எதையுமே யோசிக்காது. தப்புன்னு தெரிஞ்சும் அதத்தான் செய்யணும்னு மனசு ஆசைப்படும். எத்தனையோ ஆம்பளைங்களை பார்த்து கடைசியா யாரோ ஒருத்த மேலதான் ஒரு பொண்ணு மனசு வைக்கிறா. அவன்தான் உலகம் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா. எனக்கு அப்பா அம்மா உறவுன்னு யாருமே இல்ல. அண்ணன் இருந்தோம் மனநிலைமை சரியில்லாம தான் இருந்தான். என் அன்பை சொல்ல, பாசத்தை கொட்ட, என்னை தாங்கி பிடிக்க ஒரு ஆம்பளை தேவைப்பட்டது. பக்கத்துல சுப்புதான் இருந்தாரு. அவர் மேல மனசு விழுந்துருச்சு. காதலுங்கிறது ஒரு வழி பாதை. கொஞ்ச தூரம் போயிட்டா திரும்ப வர முடியாது. நீங்க ராங் ரூட்ல போயிட்டு இருக்கீங்கம்மா.